ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேதவசனம் சொல்கிறது, நான் அவளை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையா இருப்பேன். நம்மோடு கூட கர்த்தர் வருகிறார், நம்மை நடத்துகிறார். எப்படி இருக்கிறார் ஆண்டவர்? எப்படி இருப்பார்? எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ கோரமான காரியங்கள், எத்தனையோ மிரட்டல்கள். நாளைக்கு நீ உயிரோடு இருக்க முடியாடா, டேய் நீ என்ன நடக்கும் உனக்கு தெரியுமா? வீட்டுக்காரர் திட்டுறாரு, என் மருமகன் திட்டுறாரு, மாமியார் திட்டுறாங்க. நான் எங்கேயா போறது? where I have to go. நீ காலையில் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட வரேன், இருக்கிறேன், தெரியுதா? சங்கீதம் 125:1 சொல்லுகிறது, எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். உன்னை சுற்றிலும் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதான் சங்கீதம் 91 சொல்லுது, உன்னதமானவர் மறைவுக்குள்ள வந்து விட்டார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அதற்குள்ளே நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். பிரைஸ் தி லார்ட். எத்தனை அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறேன். அக்கினா நெருப்பு, தெரியாத மாதிரி யோசிக்காதீங்க. உங்களை சுற்றிலும் ஆண்டவர் அக்னியாய் இருக்கிறார். தொட்டு பாருங்க, எலக்ட்ரிக் லைனை தொட்டு பாருங்களேன், அப்போ தெரியும் உங்களுக்கு அதில் எவ்வளவு பவர் இருக்குது. தொட்டாய் ஷாக் அடிக்குது. இதை போல ஆண்டவனை சுற்றின்னு இருக்கிறார். நீ நினைக்கிற இவனோட பிரச்சனை உன்னை சுற்றும் அப்படின்னு நினைக்கிற, அவங்க என் வாழ்க்கையை கெடுத்துருவாங்கன்னு நீ நினைக்கிற. எங்கள் வீட்டுக்காரருடைய குடும்பம் இருக்கு, அது ஒன்றுமே போதும் என்னை ஒழிச்சிரும் அப்படின்னு நினைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுற்றிலும் அக்கறை முதல்ல நான் இருக்கேன். நீ எதுக்கு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற? மாஸ் ப்ரொடெக்ஷன் இல்லையா? அபரிதமான ஒரு பாதுகாப்பு. இதை வேற எந்த மதமும் கொடுக்காதுங்க. என்ன பர்டிகுலர், நான் உன்னோடு அக்னி மதிலா, அதை சுற்றிலும் அக்னி மதிலா இருக்கிறேன். எதுக்கு அக்னி மதிலா இருக்கிறாரு? தி பர்பஸ். உன் நடுவிலே நான் மகிமையா இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். உன்னை உயர்த்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும், நீ மேலே வர வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அதற்காக உன்னை சுற்றிலும் அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? எதுக்கு நம்ம சிஎம்முக்கு பிஎம்முக்கெல்லாம் பிளாக் கார்ட்டு ஒயிட் கார்ட்டு நிறைய பாதுகாப்பு கொடுக்குறாங்க? 5 அடுக்கு பாதுகாப்பு, 7 அடுக்கு பாதுகாப்பு. என்னங்க அது? ஏனென்றால் அவர் இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும், அநேகருக்கு நன்மையாய் மாற வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட். அதனால்தான் உலக பிரகாரமான மனுஷர்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கும்போது உன்னை சுற்றிலும் அவர் அக்னி மதிலாக இருக்கிறார். ஏனென்றால் அது நடுவிலே நான் மகிமையா இருப்பேன். நான் அதுக்கு சரியான பொருத்தம். உங்களை அவர் உயர்த்த போறார். உங்களுக்கு ஒரு மேன்மை வரப்போகுது. அதனால அந்த மேன்மை அடையாமல் இந்த பையன் போயிடக்கூடாது சொல்லி ஒரு பிளாக் கார்ட் மாதிரி அவர் உங்க சுற்றில இருக்கிறாரு. நீங்க எதுக்கு இங்கே பயந்துகிட்டு இருக்கீங்க? எனக்கு ஏதோ நடந்துடுமோ, ஐயோ ஒரு மாதிரி எனக்கு வருதே, என் பிள்ளைய கல்யாணத்தை பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா, என் மகளுக்கு ஒரு பிரசவத்தை பார்ப்பேன். ஏம்மா அருமையான தாயே, கொஞ்சம் உன் இருதயத்தை கர்த்தர் பக்கம் திரும்புறிய? அவர் சொல்றார், உன்னை சுற்றிலும் அக்னி மதிலாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க நினைக்கிற வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு பார்க்குற பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த வியாதிகள் வந்தாலும், எந்த பிசாசின் போடுறாங்களும் அப்படி அது பஸ்பமா போயிடும், ஒண்ணுமே இல்லாமல் போயிடுங்க, எரிஞ்சிடும். ஏன்னா பவர்ஃபுல் ஃபயர் உங்களை சுற்றி இருக்குது. அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில் போட்டு 7 மடங்கு சூடாக்கிட்டார். அப்படி போட்டோன்னு பட்டுன்னு வெடிச்சு சூடாயிடணும்னு சொல்லி என்னாச்சுது? அதை போட போனோம், பக்கத்தில் போயிட்டு செத்துட்டாங்க. ஆனால் உள்ளே போனவனும் கம்ஃபர்ட்டாக இருக்கான். ஹல்லேலூயா. 3 பேரை போடுறாங்க, 4வது ஆண்டவர் பிரசனங்க வந்துருச்சு. 4 பேர் அங்கே பாட்டு பாடுறாங்க. கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள் பாட்டு படிக்கிறாங்க. அதான் மகிமை. அக்கினிலிருந்து வெளியே வரும் பொழுது ராஜாங்கமே உங்களை பணிந்து கொண்டு, உங்கள் தேவனே பெரிய தெய்வம்,
யாரும் அவங்க தெய்வத்துக்கு விரோதமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி ராஜா டிக்ளரேஷன் கொடுக்குறாருங்க. ஹி டிக்ளேர்ட். இதான் நடக்க போகுது. நீ அக்னிக்குள்ள இருக்கிற, நீ வெளியே வரும்போது ஒரு மகிமையோட தான் நீ வருவா. கலக்கத்தோட அல்ல, வேதனையோட அல்ல, கண்ணீரோட அல்ல, ஒரு மகிமையோடு வருவான்னு கர்த்தர் சொல்றாரு. ஆகவே இந்த நாளிலே உன்னை சுற்றிலும் கண்களை ஏறெடுத்துப்பார். அன்னைக்கு எலிசாவை அன்றைய வேலைக்காரனுக்கு, ஐயா சரியோடைய நானும் வந்துட்டேனாரு. அதை பார்க்காடா, நமக்கு அது மேலான பவர் இருக்கும்போது அக்னி ரதங்களோடு கர்த்தர் நின்றானா. இன்றைக்கு உன் கண்களை திறந்து பார். உன்னை காப்பாற்ற, உன்னை உயர்த்த, மேன்மைப்படுத்த கர்த்தர் உன்னோடு கூட அக்னி மதிலாய் வருகிறார். அவர் இருக்கும் வரைக்கும் உனக்கு வர வேண்டிய மகிமை, மேன்மை யாராலையும் தொட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் உன்னோடு கூட உண்டு. அந்த நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ளே பிரவேசிப்பாயா. இந்த நாள் ஒரு நல்ல நாளை அமைவதாக. ஆமேன், ஆமேன்.